புதுச்சேரி காரைக்கால் இடையே கடல் பகுதியில் ரிலையன்ஸ் நிறுவனம் ஆய்வு மேற்கொண்டதற்கு இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து 2 சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடன் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மீன் வளம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து நம்முடன் பேசுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் நிஜாமுதீன் சார், கடலூர் மாவட்டம் ஏற்கனவே பாதிப்பு இருப்பதாக நீங்கள் தொடர்ந்து அறிவித்து வரீங்க. கடலூரில் புதிய திட்டங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து. ஏற்கனவே கடலூர் இருக்க சிப்காட்னால இங்கே இருக்கிற கடல் வளம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது இல்லாமல் இங்கே இருக்கிற காற்று மிக அளவு மாசுபட்டிருக்கு, நீரும் மாசுபட்டிருக்கு. இது சம்பந்தமாக இந்திய அரசு சேர்ந்த நேஷனல் என்வரான்மெண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஏற்கனவே ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க 2008ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு. அதில் கிட்டத்தட்ட 2000 மடங்கு புற்றுநோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு செயல்பாடுகளால், இயற்கை பேரிடர்கள்னால அடிக்கடி இங்கே கடலூர் டிசாஸ்டர் ப்ரோன் நிறையா சைக்ளோன் வருது, சுனாமி, இந்த மாதிரி டிசாஸ்டர் நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பெருமழை இப்போ சமீபத்தில் கூட பெருமழைக்கு பாதிப்புக்கு ஆளாச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்னால, தொழிற்சாலை வளர்ச்சியினால், தொழிற்சாலை மாசுனால பெரிய அளவில் கடலில் பெரிய அளவில் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த தாக்கம் சம்பந்தமாக முறையான எந்த ஆய்வும் இது வரைக்கும் செய்யப்படலை. மெரைன் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எதுவுமே செய்யப்படாமல் ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு புது திட்டங்களை கொண்டு வர்றது முயற்சிக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி எக்கேடு கெட்டு போனால் என்னன்ற மாதிரி ஒரு அலட்சியத்தனமான போக்காக தான் பார்க்க முடியுது.